ஹலோ எவ்ரிவன். இந்த லீட்கோட் சீரிஸில் அடுத்து பார்க்க ஒரு ப்ராப்ளம் வந்து பைனரி ரைட் சைட் வியூ. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என்னோட பேர் வசந்த் குமார். நான் இந்த சேனலில் வந்து டெக் வீடியோஸ், கோடிங் சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பைனரி ரைட் சைட் வியூவோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் சொல்யூஷனை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளமோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தோன்னா வந்து இப்போ வந்து ஒரு பைனரி ட்ரீ கொடுத்துருவாங்க இந்த மாதிரி. இதை நம்ம வந்து ரைட் சைட் வியூலேருந்து பார்த்தா எப்படி தெரியுன்றத வந்து நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த பைனரி ட்ரீல வந்து இப்போ ரைட் சைட்லேருந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. பார்த்தா என்னென்ன தெரியும்? 1 தெரியும், 3 தெரியும், 2 தெரியாது. ஏன்னா வந்து 3க்கு வந்து பின்னாடி இருக்குது, அதனால் 2 தெரியாது. அப்புறம் வந்து 4 தெரியும், 5 தெரியாது. ஸோ இதான் வந்து ரைட் சைட் வியூ. அதே மாதிரி வந்து இதுவும் வந்து ரைட் சைட் வியூ. இப்போ இந்த சைட்லேருந்து பார்த்தோன்னா வந்து 1 தெரியும், 3 தெரியும், 5 தெரியும். அப்படின்னா வந்து 1, 3, 5 இதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதான் இந்த பைனரி ரைட் சைட் வியூட கான்செப்ட். ஸோ ரைட் சைட்லேருந்து பார்த்த ஒரு பைனரியோட ரைட் சைட்லேருந்து பார்த்தா என்னென்ன தெரியும், அதை வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னா வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன செக் பண்ணணும்னா வந்து அந்த ட்ரீ இருக்கான்னு செக் பண்ணணும். இஃப் root is equal to none, நம்ம வந்து வெறும் வந்து எம்டி அரே வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம், எம்டி லிஸ்ட்டே. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து இனிஷியல் கண்டிஷன், இது ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன வேணும் எனக்கு, பேசிக்காக வந்து நம்மளுக்கு என்னென்ன தெரியணும், இந்த என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியணும். அப்படி எலமெண்ட்ஸ் வந்து என்னென்ன ஹைட்டில் இருக்குன்னு தெரியணும். அப்போ தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஸ்டார்டிங் இது 0 ஹைட்டுன்னு வச்சுக்கலாம், இது 1 ஹைட், அப்புறம் வந்து இது வந்து 2 ஹைட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒவ்வொரு ஹைட்லேயும் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் வந்து நம்ம இங்கே ரைட் மோஸ்ட் எலமெண்ட் வந்து எடுத்து போட முடியும். ஸோ அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா வந்து என்ன எலமெண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் அது எந்த ஹைட்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ டெஃப் ரைட் வியூ. ஸோ இது வந்து கிளாஸ்க்குள்ளே இருக்கனால வந்து செல்ஃப்னு போட்டு எழுதணும். என்னென்ன ஒரு ஹெட்டு, அப்புறம் ஹைட்டு, அப்புறம் வந்து அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட்டு. ஸோ எல் டாட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்பண்ட் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து ஹைட் வந்து 0ன்னு பாஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து போக போக வந்து ப்ளஸ் பண்ணிட்டே போவோம். இப்போ அடுத்தது வந்து ஹைட் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அடுத்து வந்து நம்ம லெஃப்ட் ரைட்டுன்னு போகிறப்ப வந்து ஹைட் இப்போ இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து லெஃப்ட்டில் வந்து ஏதாச்சும் எலமெண்ட் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இஃப் டாட் ரைட்னா வந்து அப்போ வந்து அந்த ஹெட் டாட் ரைட்டையும் வந்து மறுபடியும் இதே கண்டிஷன் வச்சு போடணும், இது பண்ணணும். ரைட் வியூ ஹெட் டாட் ரைட் கமா, இப்போ வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், அதனால் ஒன்றும் பண்ண தேவையில்ல இங்கே. அதே மாதிரி வந்து அதே சேம் லிஸ்ட்டு, அதே மாதிரி வந்து லெஃப்டில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா வந்து இங்கே என்ன நம்ம முன்னாடியே பார்த்தோம், ரைட்னா மொத்தமே ரைட்னு மட்டும் இல்லை, இங்கே லெஃப்ட்லேருந்து வர இதையும் வந்து செக் பண்ணணும். ஸோ அதனால வந்து நம்ம லெஃப்டையும் வந்து கணக்கு எடுத்துக்கணும். ஸோ ஹெட் டாட் லெஃப்ட், இது வந்து ஏன் இப்படி இஃப்னு போடுறோன்னா வந்து இப்போ இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெட் டாட் ரைட் வந்து நன்னுக்குன்னா வந்து இந்த கண்டிஷனே ஒர்க் ஆகாது. ஸோ ஹெட் டாட் ஹெட் வந்து நன்னை தவிர வேறு ஏதாச்சும் இருந்தால் இது வந்து ரன் ஆகும். அதான் வந்து இந்த கண்டிஷன். செக்
ஸோ அதேமாதிரி வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள வந்து அந்த கிளாஸ்க்குள்ளேயே கிரியேட் பண்ண என்ன ஃபங்க்ஷன் வந்து கால் பண்றோம்னா வந்து செல்ஃப் டாட் இதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணணும். டாட் லெஃப்ட் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், என்னென்ன எலமெண்ட் எந்தெந்த ஹைட்டில் இருக்குன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனில் ரன் பண்ணலாம். என்னென்ன பாஸ் பண்ணணும், ரூட், அப்புறம் ஹைட் வந்து நம்ம ஸ்டார்டிங் 0ன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுலாம். அப்புறம் வந்து லிஸ்ட், நம்ம இப்போ வச்சிருக்க லிஸ்ட். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த எலமெண்ட் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு. இது சும்மா ஃபைனல் கோட் கிடையாது, இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு ரன் பண்ணி பார்க்கணும். என்ன கிடந்தது, சாரி. ம் நம்ம பெரிய டெஸ்ட் கேஸ் சேர்த்து போட்டோமோ. ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதாக செக் பண்ணிட்டு அப்புறம் பெருசு செக் பண்ணலாம். ம் ஸோ இது இது இந்த பைனட்ரி வந்து இந்த பைனட்ரி இது இங்கே முன்னாடி காமிச்சது. ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன வந்திருக்காங்க ஆன்சரில், 0 இதில் வந்து ஹைட்டில் வந்து 1 மட்டும் இருக்குது. 1 ஹைட்டில் என்னென்ன இருக்குது, 3 இருக்குது, அப்புறம் 2 இருக்குது. 2 ஹைட்டில் என்னென்ன இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே கரெக்டாக இருக்கு பாருங்க. இங்கே 0 ஹைட்டில் வந்து 1 இருக்குது, அப்புறம் 1 ஹைட்டில் வந்து 2, 3 இருக்குது. அந்த ஹைட்னா வந்து நான் இப்படி ஆர்டர் சொல்கிறேன், இப்படி போகிற ஆர்டர் 0, 1, 2ன்னு சொல்லிட்டு இப்படி நான் ஹைட்டுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த 0th ஹைட்டில் வந்து 1 இருக்குது, 1th ஹைட்டில் வந்து 2, 3 இருக்குது, அப்புறம் வந்து செகண்ட் ஹைட்டில் வந்து 5, 4 இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வந்து இந்த ரைட் மோஸ்ட் இதான், அதை இப்போ ரைட் சைடு வந்து பார்த்தா என்னென்ன தெரியுமோ அது மட்டும் எடுக்கணும். ஸோ இப்போ அதுக்காக இது வந்து பண்ணணும், அதுக்கான கோடை வந்து எழுதணும். இது கண்டுபிடிச்சாச்சு, ஹைட்டு எல்லாம் வேல்யூ வந்து செப்பரேட் பண்ணியாச்சு. அடுத்து ஃபார் ஐ இன் எல் இஃப் அப்புறம் வந்து இப்போ புதுசாக வந்து இது தனித்தனியாக பிரிக்கணும்னால வந்து நான் வந்து ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு ஃபைனலாக வந்து ஒரு லிஸ்ட் எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து இதில் என்னென்ன இருக்கும், ஃபஸ்ட்டு நம்ம இந்த எள்ளு இதில் ஹைட் இருக்கும் ஃபஸ்ட்டு. அதான் இப்போ ஒவ்வொரு என்ன சொல்ல எலமெண்ட்லேயும் வந்து ஹைட் இருக்கும், அப்புறம் அதோட வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஹைட்டு வந்து இப்போ இந்த ஹைட்டு லிஸ்ட் ஆஃப் டி ஆஃப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து இப்போ நம்ம இந்த டிக்ஷனரியில் வந்து இந்த ஹைட்டு போட்டு அதில் வேல்யூ போட போகிறோம். எப்படி போட போகிறோம்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டி ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு அதில் வந்து நம்ம வேல்யூ போட போகிறோம் இந்த மாதிரி. ஸோ அதனால வந்து செக் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த ஹைட் வேல்யூ வந்து அந்த கீஸில் இருக்கா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எம்டியாக தான் இருக்குது மொத்த டிக்ஷனரியுமே. அப்படி எம்டியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், டி ஆஃப் அந்த ஹைட்டு டி ஆஃப் அந்த ஹைட்டு அப்புறம் வந்து அதோட வேல்யூ ஐ ஆஃப் 1. ஸோ இப்படி போட்டுறோம். ஸோ இப்படி போட்டாலே வந்து நம்மளுக்கு மொத்தமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்கே ஸ்டார்டிங்கே வந்து ரைட்டாக எடுக்கிறோம், அப்போ வந்து நம்மளுக்கு மொத்தமாகவே வந்து ரைட் மோஸ்ட் வந்துடும். அதே மாதிரி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எக்ஸப்ஷன் கேஸாக இருந்தாலுமே வந்து இப்போ இது ஒன்று தான் இருக்குது கடைசியில். இந்த மாதிரி வந்து லெஃப்ட் மோஸ்ட்ல இருக்க ரைட் வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து எப்படியும் வந்து இந்த கண்டிஷனில் எப்படியுமே வந்து வந்துடும்.
ஸோ அப்போ நம்ம அவ்வளோதான் 90% ஆஃப் இது வந்து முடிச்சிட்டோம். இப்போ கடைசி வந்து 10% வந்து ஸோ இப்போ இந்த மாதிரி டி டாட் கீஸ்னால் என்னென்னா வந்து டிக்ஷனரியோட கீஸ் மட்டும் தரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிக்ஷனரியோட கீஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து ஹைட் வந்து 0 1 2 3ன்னு வச்சு 1 2 0 1 2ன்னு சொன்னோமா. ஸோ அப்போ டி டாட் கீஸில் வந்து என்னென்ன இருக்கும்னா வந்து 0 1 2 அதான் இருக்கும். ஸோ அதை நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து லிஸ்ட் ஆஃப் டி டாட் கீஸ்ன்னு போடுறோம். ஸோ அப்போ கடைசியில் அவள் தான் அப்பன் பண்ணிக்க வந்தான் அந்த பேர் என்ன டி ஆஃப் ஐ. அவ்வளோதான். இது பேசிக்காக வந்து நம்ம கடைசியில் அந்த லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணாலே வந்து இதெல்லாம் முடிஞ்சு போயிடும். இந்த தேவையில்லாத எல்லாத்துல இதுக்கு ஒரு ரன் பண்ணி பார்த்துடலாம். சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். சைடில் அவள்தான் இது முடிஞ்சிச்சு. ஸோ அவள் தான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.